வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் நம்ம காட்டில் தென்னஞ்செடி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டை சுற்றி தாங்க கொஞ்சம் மரம்லாம் இருக்கும். ஆனால் காட்டில் பார்த்தோம்னா வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கூட இருக்காது. காட்டு வேலை செஞ்சனாலும் வெயிலே உட்காந்துட்டு செய்யணுங்க. பாருங்கள் எவ்வளோ மொட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. காட்டு வேலை செஞ்சாலும் சரிங்க, ஆடு மேய்ச்சாலும் சரிங்க, வெயிலே தான் மேய்க்கணும். குழந்தைங்கள்லாம் காட்டு கூட்டிகிட்டு வரதுக்கே இல்லைங்க. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு கூட முடியலங்க. அந்த அளவுக்கு வெயில் சும்மா போட்டு வாட்டி எடுக்குது. மரமாக இருந்துச்சுன்னா மரத்துக்கடியில் குழந்தைங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு கூட ஈவினிங் டைம் கூட ஆடு மேய்க்கலாங்க. அது கூட முடியலங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலானாலுமே வெய்ய வந்து குறையிறதே இல்லை. பயங்கரமாக வெயில் அடிக்குது. குழந்தைங்கள காட்டு கூட்டிகிட்டு வந்தாலுங்க மண்ணெல்லாம் பயங்கரமாக சுடுதுங்க. எங்கள் குழந்தைங்கள உட்கார வைக்கிறதுக்குமே கொஞ்சம் கூட நெவ்லே இல்லை. எந்தளவுக்கு மொட்டையாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும்தாங்க மரம் இருக்கும். காட்டிலலாம் ஒரு மரம் கூட அவங்க தாத்தா வைக்கல. ஏன்னா மரம் வச்சோம்னா காட்டுக்கு வந்து நெவ்லடி அடிக்கும்னு சொல்லிங்க. காட்டில் ஒரு மரம் கூட இருக்காதுங்க. வெறும் மொட்டையாக தாங்க இருக்குது. இப்போ தான் மாமா வந்து இந்த நைட்டு ஃபுல்லாக தென்னஞ்செடி வச்சு விடலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டு இருக்காருங்க. நம்ம அப்பா தாத்தா காலத்துலலாம் காட்டில் வெள்ளாமை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. காட்டில் எனி டைம் ஏதோ ஒரு வெள்ளாமை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெள்ளாமை வைக்கும் போதுங்க மரம் இருந்துச்சுன்னா நெவுலடி அடிச்சுச்சுனாங்க அந்த இடத்துல வந்து செடி நல்லா வளராதுங்க. வெள்ளாமை வந்து எந்த வெள்ளாமையுமே நல்லா வராது. அதனாலேயே ஒரு மரம் கூட காட்டில் இல்லைங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நான் வேலைக்கு போயிட்டு வெள்ளாமையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு எல்லாமே சமாளிக்க முடியாததுனால யாருமே அதிகமாக வெள்ளாமை வைக்கிறது இல்லைங்க. நாம்ளே ஏதாவது ஒரு பட்டத்துக்கு மட்டும் வெள்ளாமை வச்சுட்டு மற்ற பட்டத்துக்கெலாம் சும்மா தாங்க காடு கிடக்குது. அதனாலேயே கரையோரமாக மாமா வந்து தென்னஞ்செடி வச்சு விட்டுட்டா அது நாளைக்கு பெரிய மரமாச்சுன்னா காய் கூட அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு மாமா வந்து வச்சிட்டு இருக்காருங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துங்க விவசாயத்தை பற்றி அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வராங்க. அவங்க தாத்தா வந்து கைக்குள்ளாரையே வச்சு வளர்த்திட்டாங்க. அவங்க தாத்தா இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தாத்தாவே விவசாயத்தை ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. இவங்க அப்பா படிக்கிறது அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைஃப் போயிடுச்சுங்க. எங்கள் தாத்தா இப்போ இல்லாததுனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அடிப்பட்டு அப்படியே கற்றுக்கிட்டு வராங்க. இவருக்கு விவசாயத்தை பற்றி அந்தளவுக்கு தெரியாததுனாலங்க 10 பேர்த்துக்கிட்ட ஒன்று செய்கிறதுனா கேட்டுங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நல்லா கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் முடிவு எடுத்து பண்ணுவாருங்க. இப்போ வாழைச்செடி தென்னஞ்செடி எல்லாம் வைக்கிறதுக்கு கூட அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் இப்போ தான் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு வரோம். நிறைய பேர் காட்டில் வந்து எலுமிச்சை மரம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுட்டு வந்து கொழுமிச்சை மரம் இருக்கிறதுனால எலுமிச்சை செடி வந்து வைக்கலான்னு சொன்னாங்க. அதனால் ஒரு மரம் வந்து இப்போ தாங்க வச்சு விட்டுருக்கோம். அது நல்லா சூப்பராக தளைஞ்சிட்டு வருதுங்க. சோளக்காட்டுக்கு வந்து தண்ணி போட்டு விட்டுருக்கோம். அது வந்து பாஞ்சிட்டு இருக்குங்க. முதல் நாள் வந்து சும்மா அளவு எடுத்து குழி மட்டும் பறித்து வச்சுருக்காங்க. அடுத்த நாள் வந்து செடி வச்சுக்கலான்னு சொல்லிங்க. ஆஃப் நைட் வரனா மாமாவுக்கு டைம் நல்லா கிடைக்குங்க. நைட்டு வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு 11:30 வருவாங்க. வந்துட்டு காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டுங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்ததும் காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டுக்கு போயிட்டு அளவெடுத்து அந்த தென்னஞ்செடி வைக்கிறது குழியெல்லாம் பறித்து விட்டுட்டுங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே 10:30 11 மணிக்கு மேலே ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் காட்டில் வேலை செஞ்சுட்டு 12 மணிக்காட்டம் வந்தாங்க ஆயிரும். இந்த வாரமே ஃபுல்லாக அவர் அப்படி தாங்க வேலை செஞ்சிட்ருக்காரு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வாழை மரமும் தென்னஞ்செடிங்க மாமா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சார். டெய்லியும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு மரம் வந்து வச்சிட்டு இருப்பாருங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற 10 தென்னஞ்செடி காட்டும் எங்கள் தாத்தா வீட்டுக்கிட்ட நிறைய தென்னை மரம் இருக்குங்க. அதில் வந்து நல்ல காயாக பொறுக்கி போட்டு முளைக்க போட்டு அதை வந்து எங்கள் மாமா இருக்கும்போது மாமா வந்து கொடுத்து விட்டாங்க. அந்த செடி தாங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக வச்சுருப்போம். மீதியெல்லாம் மாமா வந்து இப்போ முளைக்க போட்டு அந்த மரத்தை தாங்க பிடிங்க எல்லாம் வேறு இடத்த வச்சிட்ருக்காரு. இந்த இடத்துல ஒரே ஒரு தென்னஞ்செடி கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. அந்த இடத்துல எவ்வளோ நெவ்லாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வண்டி நிறுத்தியிருக்கோம். அந்த இடத்துல அவ்வளோ நெவ்லாக இருக்குங்க. வீட்டுக்கு ரொம்ப பக்கமாக தென்னஞ்செடி வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தென்னஞ்செடியில் வந்து இடி விழுந்துருச்சுன்னா வீட்லேயே இறங்கிடும்னு சொல்லிட்டு ரொம்ப வீட்டுக்கு பக்கமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் தள்ளி தாங்க வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. தென்னஞ்செடியெல்லாம் மாமா வந்து பிடுங்கிட்டு வந்து வச்சுருக்காருங்க. முதல் நாள் வந்து ஒரு 10 கன்றுக்காட்ட பிடிக்கிட்டு வந்து வச்சுருக்காருங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சு விட்டலான்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு வந்து வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 அடி வந்து குழி பறிச்சாச்சுங்க. ஒரு காரசட்டி வந்து ஆட்டு சாணியும் அரை காரசட்டி வந்து மணலும் கொட்டியிருக்காங்க. உப்பும் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டோம்னா வேர்க்கரையை வந்து அரிக்காதுங்க. இப்போ வந்து வெய்ய டைம் தானே, அதனால வேர்க்கரையை வந்து வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மணலும் ஆட்டு சாணியை மட்டும்தாங்க கொட்டியிருக்கோம். ரொம்ப பனிக்காலத்தில் செடி வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் உப்பு போட்டு வைக்கலாங்க. வேர்க்கரையை வந்து அரிக்காது இருக்கிறதுக்காக. ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் ஒரு 5 அடி டு 20 அடி வரைக்கும் கேப் விட்டுக்கலாங்க. அப்படி வச்சோம்னா தான் மரம் வந்து நல்லா படர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க.
தென்னம்பிள்ளையோட சைஸ் வந்து சின்னதாங்க தாங்க இருக்குது. அதனால் நாங்கள் 2க்கு 2 அடி மட்டும் ஆழம் பறிச்சிருக்கோங்க. இன்னும் நல்லா பெரிய தென்னஞ்செடியாக இருந்துச்சுன்னா நல்லா ஆழமாக பறித்து வைக்கும்போது தாங்க சாஞ்சிட்டு வராது, இல்லைன்னா சாஞ்சிட்டு வந்துடும். இந்த தென்னஞ்செடியில் இருக்கிற வேரை ஃபுல்லாக அரைக்கி விட்டுருணுங்க. அரைக்கி விட்டோம்னா புதிய வேர் வந்து சீக்கிரமாக வந்துடும். அதுக்காக அதில் இருக்கிற வேர்லாம் ஃபுல்லாக அரைக்கி விட்டாச்சுங்க. ஆட்டு சாணி பாருங்கள் அள்ளிட்டு வந்து வச்சுருக்கோம். நல்லா மக்கிருச்சுங்க. இந்த சாணி போட்டோம்னா நல்லா உரமாகுங்க. செடி சீக்கிரம் தளைஞ்சு வரத்துக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மணலும் ஆட்டு சாணியும் கொட்டிட்டு வராருங்க மாமா. இப்போ வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால தலையறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதே சித்திரை வைகாசியில் நல்லா மழை பெஞ்சுன்னா செடி சீக்கிரம் பெருசாயிருங்க. அதுக்காக இப்போ வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாமா வந்து வச்சிட்டு இருக்காருங்க. பழைய வேர்லாம் நம்ம அரைக்கி விட்டுட்டு நம்ம மண் போட்டு மூடும் போதுங்க சீக்கிரமாக புது வேர் வரத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக மாமா வந்து ஒவ்வொரு வேராக அரைக்கி விட்டுட்டு வராருங்க. இந்த தென்னஞ்செடியில் வைக்கும்போதே மணி 10:30 11 மணி இருக்குங்க. வெயில் வந்து அவ்வளோ வெயில், கால் வைக்கவே முடியலங்க மணல் மேலே. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. பார்த்தாவே தெரியுங்க பயங்கர வெயில். பாப்பா குட்டி பையனெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பங்காளி வீட்டுக்கார் இருக்குங்க. அந்த இடத்துல நெவுள் செடி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கடியில் உட்கார வச்சுருக்கேங்க. ஆனால் பாப்பாவும் குட்டி பையனும் சும்மா நாம் இருக்கிற இடத்துக்கே தாங்க வந்துட்டுருக்காங்க. அவங்கள அப்பப்போ கொண்டு போய் அந்த இடத்துல நெவுளில் உட்கார வச்சுட்டு வந்துட்டு இருந்தேங்க நான். செடி வைக்கும்போதுங்க ஒரு ஆளாக வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கூட நாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பாவெல்லாம் கொஞ்சம் நெவுளில் உட்கார வச்சுட்டே நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க. செடி நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாங்க கல் இல்லாத ஃபஸ்ட்டு வெறும் மண் மட்டும் அப்படியே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மம்டி மண் அள்ளி போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு செடி வச்சு அதை பாதுகாப்பு பண்ணி வளர்த்தி நல்லா பெரிய மரமாகி அது நம்மளுக்கு காய் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் தென்னஞ்செடி வைக்கிறத எங்களோட தாய்மாமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பெத்த பிள்ளை சோறு போடலைனாலும் நம்மளுக்கு வச்ச பிள்ளை சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தென்னஞ்செடி நம்மளுக்கு இப்போ வச்சு விட்டோம்னா வயசான காலத்தில் நம்மளுக்கு பெத்த பிள்ளை சோறு போடலைன்னா கூட வச்ச பிள்ளை சோறு போடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தேங்காய் எடுத்து கூட நம்ம பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதாங்க என் மைண்டில் இப்போ ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் மாமாவும் அவனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்துங்க ஒவ்வொரு தென்னஞ்செடி வைக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த மரமெல்லாம் பெருசாகி காய் வைக்கிறதுக்குள்ளே பாப்பாவுக்குள்ளே இப்படி ஒரு 10 12 வருஷமாட்டம் ஆயிரும், நல்லா பெரிய பிள்ளைங்க ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் இளநீ போட்டு குடிப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடியும் அவ்வளோ ஆசையாக வச்சிகிட்டு இருப்பாங்க. அப்பானாவே இப்போ குழந்தைங்க எப்படி வளர்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் பின்னாடி வந்து குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அம்மாவோட மைண்ட் செட் வந்து அப்படி இருக்கவே இருக்காதுங்க. குழந்தைங்க வளரும்போது ஒவ்வொன்றும் அனுபவித்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்பாங்கிறவங்க வந்து பின்னாடி குழந்தைங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து பூர்த்தி செய்கிறீங்க தாங்க அப்பா. என்னோடய குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களோட வீட்டுக்காரர் அப்படி தான் யோசிப்பார். அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஏதோ குழந்தைங்க கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பேங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி இல்லை. இந்த விஷயம் இந்த டைமில் வேணான்னு சொல்லிவிட்டு அதை வந்து கரெக்டாக புரிய வச்சு அந்த லைஃப் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க. கீழ்காட்டில் வந்துங்க தென்னஞ்செடி வாழைச்செடியெல்லாம் வச்சாச்சுங்க. இன்னும் மேல் வெயிலில் மட்டும் வைக்கணுங்க. ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.